அப்புறம் வெண்ணு திருடுறது, என்ன மாடு மேய்க்கிறது, அப்புறம் பார்த்தசாரியாக இருக்கிறது, வீரகிருஷ்ணனாக இருக்கிறது, ராதாகிருஷ்ணங்கிறது, இதெல்லாம் மீராபாய்க்கு பிடிக்கவே இல்லை. லோகோபகாரமாக கிரியை தாரணம் பண்ணியேன்னு இந்த கிருஷ்ணனை தவிர வேற படம் கொண்டு அவள் பார்க்கவே மாட்டாளாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவள் பாட்டில் எல்லாத்துலேயும் கிரிதாரி தான் இருக்கிற, பீதாம்பரதாரின்னோ வம்சி விபூஷிதகரான் நவநீரதாபாத்தோ, இது ஒரே தெய்வத்திலேயே ஒரு விசேஷமான ஆங்கிள் தான் பிடிக்கும்னு வந்ததுன்னா நீ அதை கெட்டியாக பிடிச்சிருந்தேன்னா அப்புறம் எதையுமே பிடிச்சிக்க வேண்டியது இல்லைங்கிற சரீரமே இல்லாத மோட்சம் வரைக்கும் போகலாங்கிறதுல துளி கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் புல்லாங்குழல் கிருஷ்ணனை பூஜை பண்ணுறவங்களாம் வீணாப்படுதுன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க, ஒரே தெய்வத்திலையும் நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். புல்லாங்குழல் கிருஷ்ணனை வச்சுருந்தா எல்லாம் ஊதி போயிடுங்களா, எப்படி பூன்னு ஊதி போடுமா. நவநீத கிருஷ்ணனை வச்சா எல்லாம் உருகி போடும் சார், வெண்ணை நாத்தாடிக்குங்க. இதெல்லாம் அனாவசியமான விஷயம். அவளுக்கு கிரிதாரி பிடிச்சிருக்கா, சரியா முடிஞ்சு போச்சு. அவன் என்னென்ன மோட்சத்தை அடைஞ்சாலும் பேஷா அடைஞ்சான். எல்லாருமே மோட்சத்தை அடைஞ்சவன் தான். நாமெல்லாம் இப்போ புதுசாக அடைய வேண்டிய ஒன்றும் சமாச்சாரமே இல்லை, புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இங்கே விஷயம். கழுத்தில் கொண்டுக்கிற மாலையை கட்டி வச்சுதான் நினச்சி ஊர்லாம் தேடிட்டு இருந்தான். சார் எப்படி கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காம, ஏன்னா ஏற்கனவே கிடைச்சிருக்க. தொட்டு பார்க்கறது தானே விஷயம். இது வெளியில் தொட்டு பார்க்குறாங்க, ஒரு ஹிருதயத்தில் தான் தொட்டு பார்க்கணும். இதுதான் வேதாந்தத்தில் முடிக்கணும். அதனால கிரிதாரியம் இல்லை. இந்த கிரியை தாரணம் பண்ணி என்ன பண்ணார், அவர் இப்படி தூக்கி பிடிச்சார். அது மலை மேலே ஒன்றும் கொண்டல, பெரிய மலை. மலையை பேக்கிறதா இருந்தால் கூட இவர் சக்தியை மலைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டார். இவர் வழியாக பாஸ் ஆக முடியல. சார்ஜாக இருந்தா இல்லையாப்பா, பிளக்கில் சொல்லிங்கன்னா சார்ஜாக இருக்கும். இதுக்காக தான் இந்த கூர்ச்சம் வச்சுருக்கோங்கிறான் சார். தெய்வ சக்தியெல்லாம் அங்கே இழுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோங்கிறான். ஒரு பையன் என்னடா கேட்டால் எதுக்கு சார் கூர்ச்சம் வைக்கிறேன் மேலேன்னா, அவன் இந்த பையன் கெட்டிக்காரத்தனமாக சொன்னான். எனக்கு ஒரு பையன் தான் சொன்னான், சார் அது எடுத்து வழியாக அப்படி போடுறது, மேலேருந்து உள்ள சவுண்டை பிடிக்கிறதுன்னா. இன்னொரு பையன் என்ன பண்ணால், அவர்த்த பூ நிறைய வாங்கியிருந்தா. நம்ம 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 கைவரிசையெல்லாம் சொல்லணும் இல்லையா, எக்கச்சக்கமாக பூ மிஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னா எல்லாம் உயரமான இதாக இருந்தது. நீளை இதுலேருந்து கட்டி, இந்த கூச்சத்துலேருந்து கட்டி மேலே ஒரு ஆணையில் கட்டி விட்டான். ஏண்டான்னா ஏரியல் ரொம்ப நீளமாக போச்சுன்னா சட்டம் வரசாருங்கிறான். இதெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு ரொம்ப சொல்லக்கூடாது. எதுக்காக எல்லா இடத்துலையும் பூ வாங்கி வைக்கணும்னு சொல்லக்கூடாது. எதுக்காக சொல்ல வரேன், மிஞ்சித்துனா ஏதோ ஒரு உபயோகம் பண்ணுமே வெளியே. இது ஏரியல் கட்டினா தான் அவர் ஜபம் பலிக்கணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ண வருவான், அவர் ஒரு முறை வாங்குறதுக்கு அவர் ஹைவரட்டு. இவர் கொடையை பிடிச்சார். கொடையை பிடிச்சா சக்தியை வேற கொடுத்தார். அதனால மலையை பிறட்டின்னு போக முடியல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. வேத சப்தாகம் மாதிரி கிரி சப்தாகங்க 7 நாள் தானே இருக்கு, இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் சப்தாகம்னே ஆரம்பம்னு நினைக்கிறேன். மலையை பிறட்டின்னு இருக்கோம் இப்போ, வேத மலையோ இல்லையா. 7 நாள் ஆச்சு. இந்திரனுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. எல்லா ஜலமும் போட்டு தேவலோகத்தையே துர்பிக்ஷன் தேவலோகேஷு மனுனா முதகங்கிரே, அது மாதிரி தேவலோகத்துக்கே வாட்டர்லாம் போடும் போடுறது. ஏதாவது துவேஷத்தினால ஏதாவது ஒன்று பண்ணால் தனக்கு தானே ஆபத்து வரும். எங்கள் பழைய பிரின்சிபால் சிவராம் தீட்சன் இருந்தார், அவர் வேடிக்கையாக சொல்லுவார். இல்லை அந்த பையன் எனக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு தெரியுமோ இல்லையோ, கொல்லிக்கட்டையால் தலையை சொரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குன்னார். தலையை அரிக்கிறதுன்னா சொரிஞ்சிக்க வேண்டியதான்னா, சீப்பால் சொரிஞ்சுக்கோ, கையால் கொல்லிக்கட்டை எரிஞ்சுட்டே இருக்கா, தலையை சொரிஞ்சினானா நன்னாத்தானே இருக்குன்னாவலாம். கிருஷ்ணார்ப்பண வஸ்து தான். கொல்லிக்கட்டையால் தலையை சொரிஞ்சுக்கிறான்னா எனக்கு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கேன். யார்கிட்டேருந்து எதை கிரகிச்சோனோ அந்த பேரோட சொன்னா தான் எனக்கு வளரும். முதல்ல அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுன்னா அதுதான் நம்ம குரு. அப்புறம் தான் எனக்கு பேச்சு இருக்கிறது. அரிக்கிறது என்ன, சொரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும், ஏதோ ஒன்று வேணுங்க. எரியற கொல்லிக்கட்டை எடுத்து வந்து மேலே சொரிஞ்சுட்டே இருந்தான்னா அசத்தை மூலத்துவ நாசம். இப்படி பிடிச்சா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. காலில் வந்து விழுந்தான். இருக்கிற மாடெல்லாம் வந்து சுரக்க சொன்னான். கோவிந்தான்னு விழுந்தானா. அன்னைக்கு தான் அந்த பையன் விழுந்துருச்சு. என்ன விழுந்தான், கிருஷ்ணா முராரே ராதாபதே கோவிந்தான்னு விழுந்தானோ. கோவிந்த பட்டாபிஷேகன் பேர் அது. இந்த இடத்துல இவர் எப்படி காப்பாற்றினார், அதை சுண்டி வரலால உடைய பிடிச்சி காப்பாற்றினாரோ இல்லையா. இவர் என்ன பண்ணியிருக்கலாம், இவருக்கு என்னதான் இருந்தாலும் சுண்டி வரல 7 நாள் நிற்கரிச்ச வரல் ஒரு வேளை ஃப்ராக்சன் இச்சா வந்துன்னா என்ன பண்ணுறதுன்னு லோகரீதியாக யோசிக்கலாம். புரியுறதோ இல்லை, இவருக்கே ஆபத்து வரல, கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் காண்றதுன்னா யார் தலையில விழுந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. அது இல்லை ஏற்பட்ட பசுமாடு இருக்குது, மனுஷாலாம் இருக்கா. இதை அவர் யோசிச்சாரா யோசிக்கலையான்னு எனக்கு ஒரு யோஜனைன்னு தயானந்தான் நான் ஏதோ தனியாக பேஷண்ட்கிட்ட ஒரு தான் சொன்னார். அவருக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் ஆச்சான். எப்படி நிறுத்த வச்சுக்கலான்னு இவர் யோஜனை பண்ணாராம்.
இல்லை இந்த மரியாதையாக இருக்கலாம் ஒரு மாயை போட்டோம், அல்ல மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல பெய்யாமல் போடலாமலே வேறு. துவாரகையிலேருந்து பட்டு புடவையெல்லாம் அனுப்பலாம், ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இவர் பண்ணக்கூடாதோ. மழையை நிற்க வச்சிருக்கலாம்னு நிற்க வச்சிருக்கலாம்னார். அவர் சொல்கிறார், மழையை நிற்க வச்சா இவர் சக்தியினால்தான் நின்றுதோ இயற்கையாகவே நின்றுதோன்னு சந்தேகம் வந்துடுமா, இவருக்கு பெருமை வராதான். நாளைய தினம் கார்த்தால பூர்த்தி எப்பவும் சொன்ன மாதிரி 8:45 11 வரைக்குள்ள எல்லாம் ஆகிடும். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தெளிவாக வரைச்சி இங்கே என்னடா அது உள்ள நுழைய முடியலையேன்னு அப்படி ஆச்சரியம் பண்ண. ஏன்னா நாம் 8:45 ஆரம்பிச்சுட்டா வருவேன், இதான் வழிபட மாட்டேன்னு சொல்லாங்க. அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்கனவே இங்கே நடந்து யாரோ போய் சொல்லியிருக்கா போச்சு. நான் இன்னைக்கு வேற ஒருத்தர் ஆக்ஷன் போகும்போது ஒரு சத்தம் ரொம்ப நேரம் நடக்கிறதாமே, நீ ரொம்ப நாள் சொல்றியாமே எல்லாரும் வந்து இங்கே சொன்னான்னு எவ்வளோ சொல்லலையோ. இல்லை பெரியவா அனுகிரகம், பெரியவா ஆரம்பித்த வேத பாஷ்யத்தினால இதெல்லாம் நடக்கிறதுன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வர அதில் எல்லாரும் வந்து எல்லா குரு கிருப்பை வேத கிருப்பைக்கு பாத்திரமாக கேட்டுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதையே.